தேவனுக்கு காலையில் என்ன சொன்னாரு வசனம்? சிக்கல்களை நான் விடுதலையாக்குவேன். நீ என்ன சிக்கல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை விடுதலையாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையில் உங்களை எல்லாரும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் போன வாரத்துல நான் அப்படியே தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இருந்தேன். தலைப்பு என்ன இன்னைக்கு? சிக்கல்கள் இருந்து. ஏன் சிக்கல்லாம் கேட்கல, எப்படி சிக்கல் வந்ததுன்னு சொல்ல போறது இல்லை. அதெல்லாம் விடுங்க. சிக்கல்கள், அந்த சிக்கல்ல இருந்து we need deliverance, ஒரு விடுதலை வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் செய்தியோட தலைப்பு. இதுக்கு முதல்ல ஒரு வசனம் இருக்குது. ஆதியாகமம் 22:13 அப்படி போட்டு சின்னதா ஒரு கோடு போட்டு தேவன் தருகிற சிக்கல்கள் அப்படின்னு எழுதி. கர்த்தரே சிக்கல்களை உண்டாக்குவாரா? அப்ப செய்தியோட முதல் பகுதி அது. அது முதல் பகுதியான நிறைய வசனம் கொடுக்க மாட்டார். ரெண்டாவது எரேமியா 50:14 நான் வைத்த கண்ணியிலே நீ சிக்குண்டு. உனக்கு ஒரு கண்ணின்னா பொம்பளை கண்ணி இல்ல, காலில் கண்ணி வெடி இருக்கும்ல, எங்கேயாவது முள்ளு இருக்கும்ல. இதே மாதிரி பிசாசு மனிதர்களுக்கு சில சிக்கல்களை வச்சிருப்பான். அதுல போய் தெரியாம நம்ம சிக்கிப்போம். பாவம் வந்து சிக்கல். அப்ப நீங்க எழுதிருப்பீங்க, திரும்ப சொல்லுங்க, என்ன எழுதுங்க? எரேமியா 50:24 இந்த வசனம் யார் வைக்கிற சிக்கல்பா? சாத்தான் கொடுக்கிற சிக்கல். இது ரெண்டாவது. தென் மூணாவது, இதுக்கு 3 வசனம் எழுதிக்கங்க. முதல் வசனம் யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு அந்த அவன் சிக்கிக் கொள்ளுதான் ஒரு வார்த்தை இருக்கு. இது நாமளாவே போய் சிக்கிக்கிறது. முதல்ல என்ன சிக்கல்? தேவன் தருகிற சிக்கல். ரெண்டாவது சிக்கல், மூணாவது சிக்கல் நாம போற சிக்கல். சார் இதுக்கு என்ன வசனம்? யாக்கோபு 1:1. யாக்கோபு நிறைய பேர் படிச்சு தியானிச்சிருப்பீங்களே, படி. அது இப்ப படிக்காது எழுதிக்க படி செய்யும். சரி, அதுக்கு அடுத்த வசனம் என்ன போட்டுக்கிட்டா 2 பேதுரு 2:20 அப்படின்னா அசுத்தங்களில் போய் மறுபடியும் சிக்கிட்டீங்களா? அசுத்தங்களில் மறுபடியும் சிக்குண்டு அவளை மறுபடியும் புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போட்டுருக்கு. ரைட், இது 2 பேதுரு. இந்த தானா போய் சிக்கிறதுக்கு மட்டும் 3 வசனம், மொத்தம் 5 வசனம் தான். கர்த்தருடைய அதிசயத்தை விளக்கப்படும். நோக்கம் அதுதான், என் பிள்ளைகளை நீங்க விடுதலையாக்கணும் ஆண்டவர். அப்ப ஆதியாகமம் 22:13 தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஆடு, தன் கொம்புகள்ல நீங்க தேவன் நாட்டை சிக்க வச்சாரு எழுதிட்டீங்க. அந்த எரேமியா 50:24 நான் வைத்த கண்ணியிலே நீங்கள் சிக்குண்டு. அவ பிசாசு ஒரு மனுஷனுக்கு நிறைய கண்ணி, உனக்கு நிறைய டெஸ்ட் வச்சிருப்பான். நீ உன்னை எப்படியாவது சிக்கவிங்க. அவன் ஏதாவது தேவையில்லாத சிக்கல்களை மாட்ட வைப்பான். அது பிசாசுடைய சிக்கல்கள். 2 முடிஞ்சு போச்சு. இந்த 3 வசனம் சொன்னார் பாஸ்டர். என்ன சொல்லுங்க? யாக்கோபு 1:14 இது என்னன்னா அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு அதுல போயிடுச்சு. அப்ப 2 பேதுரு 2:20 இதுல அசுத்தங்களில் மறுபடியும் உன்னை கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி கற்றுக் கொண்டுட்டாரு. அதுக்கு பிறகு ஏதாவது திடீர் ஒரு அசுத்தம் வந்துச்சுன்னா மறுபடியும் சிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் ஆயிடும். இந்த கரை விழுதுன்னு இருக்குல்ல, அழுக்கு இருக்குல்ல, அந்த அழுக்கு அன்னன்னைக்கு துவைச்சுதான் பிரச்சனை இல்லை. அழுக்கு துவைக்காமே விட்டுட்டா அழுக்கு என்னவா மாறிடும்? கரையாம மாறிடும். கரையா என்ன செய்யும்? அக்கா அந்த படம் எனக்கா டீ கரை அப்படின்னா ஒரு நாள் டீ கரை வந்தா நீங்க தண்ணியில விட்டு அலசிடலாக்கா. அந்த இடத்துக்கு டீ கரை பட்டு 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 அப்படியே கரை ரொம்ப புடிச்சுட்டா நீங்க நெருப்பு வச்சு கொடுத்தா டீ கரை போகாது. அப்ப அது ஒரு கரை முடிஞ்சிருச்சா? 2 பேதுரு 2:20 அது என்ன வசனம்? 2 பேதுரு 2:20 அசுத்தங்கள் மறுபடியும் சிக்குண்டு எழுதிட்டீங்க. ஒரு 3 கடைசி வசனம் சொல்லுப்பா. 2 தீமோத்தேயு 2:4 அது என்னன்னா சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்பு கழுத்தாலும் சிக்கிக் கொள்ள மாட்டான். பரலோக ராஜ்யங்களை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை எதனால விலக்கி காட்டணும்? பூமிக்குரிய விஷயங்களாக நீங்க விலக்கி காட்டும் போது அதை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்ப நானும் சிக்கல் இருக்கிற, நீயும் சிக்கல் இருக்கிற, இந்த சிக்கல்களை பற்றி பார்ப்போம். அப்படின்னா முதல்ல ஆவிக்குரிய விஷயத்தை பார்த்துருவோம். செய்தியோட முடிவு நேரத்துல உலக விஷயத்தை பார்த்துப்போம். முதல்ல பியூரா ஆவிக்குரிய மண்ணாக கொடுக்கிறது. முதல் வசனம் ஆதியாகமம் படிச்சல படிமகள் அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு சிக்கலை பார்க்கிறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையில என்ன இருக்குது? சிக்கல்கள் ஒண்ணு இருக்கு. அவருக்கு குழந்தை இல்லாததுனால அவர் என்ன பண்ணாருன்னா வேலைக்காரமாக கூப்பிட்டு வச்சு அங்க ஒரு கல்யாணம் பண்ணி அது ஒரு குழந்தை விட்டாரு. அது ஒரு சின்ன சிக்கல்.
சில நேரங்கள்ல தேவ சித்தத்துக்கு காத்திருக்காம நம்மளா ஏதாவது ஒண்ணு செஞ்சா அது போய் சிக்கல்ல முடியும். அவன் ஆதியாகவும் சரிமா சரி தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். நல்ல அருமையான பாஸ்டர், அருமையான செய்தி ஆவியில கொண்டு வந்திருக்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆடை பத்தி உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். அல்லேலூயா. புதுசா வந்தவங்க கண்டிப்பா பைபிள் படிச்சிருக்கணும், படிக்கணும். அவங்க தப்பு, அவங்களுக்காக தான் புதுசா விளக்கம் கொடுக்க முடியும். இது என்ன விளக்கம்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, தம்பி நீ உன் மகனை எனக்காக பலியிடு. பலியில உச்சகட்ட பலி என்னன்னா ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, அர்ப்பணிப்பின் பலி, அப்புறம் பிரதிஷ்டை, இதெல்லாம் இருக்குது. கடைசியா ஒரு பலி இருக்குது, என்னன்னா உன்னுடைய ஜீவனை கொடுக்குறது ஜீவ பலி. ஜீவனை கொடுக்கிறது அது எங்க போட்டுருக்குது? ரோமர் 12:1 ஜீவ பலியாக கொடுக்கணும். இதுதான் பலியில கிரேட்டஸ்ட் பலி. அது ரோமர் 12:1 போட்டிருக்கு, ஜீவ பலி. அப்படின்னா உனக்குன்னு எது ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிக்கிறியோ அதை எனக்கு கொடுன்னு சொல்லுவாரு. திரும்ப நீங்க சொல்லுங்க, அது என்ன பலி? ஜீவ பலி. அதை நீ கொடுக்கணும். குடும்பத்துல நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். ஓகே, சரி, உன் உயிரை நீ ரொம்ப நேசிக்கிற. ஓகே, உன் உயிரை கொடு. நீ என்ன ரொம்ப நேசிக்கிற, கமான் கொடுத்து வை பலி. The greatest sacrifice. ஸ்தோத்திரப்படி செலுத்துறதுக்கே நீ கஷ்டப்பட்டா நீ எந்த பலியில வந்து வாழ்க்கை முடியும்? காத்தி ஜீவ பலியில வாழ்க்கை முடியும். கடைசியா the topmost பலி, பலிகளிலே உயர்ந்த உன்னதமான பலி எதுன்னா இந்த ஜீவ பலி. அதுல வந்து நம்ம வாழ்க்கை கடைசியா முடிய போகுது. இங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் உன் பிள்ளைய, அவனுக்கு பிள்ளைன்னா உயிர். ஆபிரகாம் நீ ஏன் கத்தில ஒண்ணு பீசிக்க அப்படின்னா ஆபிரகாம் கஷ்டம் பிடிச்சிருவாரு. ஆனா எத்தனையோ நாட்கள் வரம் வாங்கி கடன் வாங்கி பல நாளைகள் காத்திருந்து கடந்த ஈசாக்கா பலியிடணும். பிள்ளைய கூட்டு போறாரு, பள்ளியை சத்தம் வைக்கிறாரு, எல்லாம் படுக்க வச்சுட்டாரு, கையை கட்டிட்டாரு, எல்லாம் முடிச்சுதான் கட்டி இருந்தது. இன்னைக்கு காலாகாலமா கேட்ட பைபிள் சம்பவம் நேசம் சட்டி, இதுதான் ஜீவபலி. உனக்கு எது ஜீவன்? வேற தயா ஜீவன். அதுக்கு மட்டும்தான் நான் சின்சியரா இருப்பேன். ஓகே, அது மட்டும். சரி, இப்ப என்ன இந்த செய்தியில ஒரு காரியம்னா, இப்ப ஆபிரகாமுக்கு சிக்கலா இல்ல தேவனுக்கு சிக்கலா? தேவனுக்கு தான் சிக்கல். என்னன்னா இவனை கொண்டு போய் என்ன விட்டோம்? இவன் பாவி ஏதாவது ஒரு பண்ணிட்டானா, ஒரு வேலைக்கு விட்டு நாளைக்கு வந்து முன்னேற வீட்டு போத்தாட்டானா இப்ப யாருக்கு சிக்கல்? இது தேவனுக்கு சிக்கல். அப்ப என்ன பண்ணா உடனே பக்கன்னு அங்க ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன செய்ய வச்சா? எங்க சிக்கிட்டு இருந்துச்சு? அசந்த பாருங்க, இந்த ஆடு தானா போய் சிக்கிச்சா தேவன் சிக்க வச்சாரா? அதான் செய்தி. சில நேரங்கள்ல சில சிக்கல்கள் சொல்லிட்டாரு, தேவனே சிக்கல். அவர் சொல்றதுக்காக அவர் சொல்லாதான் அந்த மெசேஜ்ல ஒரு திருப்தி வருது. தேவனே சில சிக்கல்களை விடுறாரு. ஏன் மாஸ்டர் நம்மளை கொண்டு போய் இருக்கிற சிக்கல் வந்தாதா? எதுக்காக தேவன் நம்மை கொண்டு போய் சிக்கல்களை விடுகிறார்? அடுத்த மெசேஜ் அவரே சொல்றாரு, அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த முடியாது. இன்னும் சில குறிப்புகள் சொல்லுங்க. ஏன்னா ஏசியில சாஸ்திரி அந்த மெசேஜ் கேட்டது, அதனால சொல்லுங்க. இல்ல இல்லதான் சொல்ல வரீங்க, சொல்லுங்க. நீங்க பாருங்கப்பா, இந்த தேவனுடைய சிக்கல் பிரச்சனை என்னன்னா சிக்கல்கள் இல்ல செல்லம், சிக்கலுக்கு எப்படி விடுதலை செய்யும். சிக்கல் சொன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. இது கடைசி வாரம் உனக்கு சந்தோஷமா மெசேஜ் கொடுக்கணும். உனக்கு எப்படி கர்த்தர் விடுதலை ஆக்குவார், அதுதான் என்னுடைய செய்தியோட சாராம்சம். அதனால நான் பாயிண்டா வரேன், நீ ஒரு சிக்கல்ல இருந்தா அது இன்னொரு சிக்கல் இருக்காங்க, அவன் மூலமா கர்த்தர் ஒரு சிக்கலை மாத்துவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் சிக்கல், ஆட்டுக்கும் சிக்கல்.
ஆபிரகாம் வாழ்க்கையில 3 சிக்கல்கள் வந்தது. ஒரு சிக்கல், இவன் வேலைக்காரி கிட்ட போய் ஒரு குழந்தைய பெற்றுட்டா. இப்ப இந்த வேலைக்காரியோட குழந்தை சொல்றது நான் தான் சுதந்திரவாதிங்குது. இப்ப இந்த சிக்கலை எப்படி அறுத்தாருன்னா, கத்துட்டு போய் கேட்டாரு. என்ன கேட்டாரு? இப்ப என்னையா பண்றது? ஐயோ விடிஞ்சா சண்டை தாங்க முடியல, பிரச்சனை எனக்கு ஓய முடியல. உடனே கட்ட சொன்னாரு. அப்பத்தையும் தண்ணீரையும் தூக்கி கையில கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இது ஒரு ஜீவ பலி. சாதாரண அனுப்பி விடுறா கூட அனுப்பிடுவாங்க. நேசிக்கிற வேலைக்காரிகள் வேலைக்காரியா வீட்டுக்காரியா கட்ட சொன்னார். இந்த கதை உனக்கு வேண்டாம், நான் சொன்னா சொன்னதுதான். யாரு வீட்டுக்காரியோ, யாரு உனக்கு சரியோ, நான் உனக்கு என்ன வாக்குறுத்தம் பண்ணணும், யார் கையில பிடிச்சி உடன்படிக்கை பண்ணியோ அவங்களதான் வாழும். விடுனா விடணும், முடினா அப்ப சிக்கல் விடுதலை வந்துடும். இதான் செய்யும். கர்த்தர் என்ன சொல்றாரோ, கர்த்தர் அதன்படி நம்ம நடக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் செல்லும்? விடுதலை கிடைக்குதா? இப்ப ஆபிரகாம் அந்த இடத்துல பிள்ளைய கொண்டு வரப்ப அங்க இந்த ஒரு ஆள் என்ன செஞ்சது? சிக்கிருந்துச்சு. அப்ப இந்த சிக்கல்ல இருந்து விடுதலைக்கு கர்த்தர் இதே மாதிரி சிக்கல் ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் எப்படி விடுதலை வாங்கணும்? இதே மாதிரி உனக்கு கர்த்தர் அந்த விடுதலை கர்த்தர் கொடுப்பாரு. இப்ப ஆபிரகாம் வாழ்க்கையில நிறைய சிக்கல்களுக்கு தேவனே உன்னை சபையில கொண்டு சிக்க வைக்கிறாரா இல்ல ஆசிரியர் வைக்கிறாரா? இது சிக்கலா? உன்னை பாதுகாத்து உனக்கு வழிநடத்தல் கொடுக்கிற ஆட்கள் சிக்கலா? இல்ல. தேவன் ஒரு சிக்கலை அனுமதிச்சாருன்னா அந்த சிக்கலுக்கு உடனே ஒரு பரிகாரமா கர்த்தர் வச்சிருப்பாரு. இதுக்கு பைபிள்ல பல சம்பவங்கள் உண்டு. இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் போய் பார்வோன் ராஜா என்ன பண்ணிட்டாங்க? சிக்கிட்டாங்க. அவங்களை டெலிவர் பண்ணணும். கர்த்தர் 430 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணான்னு பைபிள்ல இருக்குது. ஏன் பாஸ்டர் எக்ஸ்ட்ரா 30 வருஷம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் சொல்றாரு, அதாவது அங்க எமோரியரின் அக்கிரமம் மிகுதியாகவில்லை. அதாவது ஒருத்தரை அழிக்கணும்னா அவன் பாவத்தை ஃபுல்லா விட்டு அழிப்பார். உனக்கு என்ன சேர்க்க போறாரு? கானான் தேசத்துல சேர்க்க போறாரு. அவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் பாவத்துக்கு உச்சகட்டத்துக்கு வந்தாங்க அவன் அழிக்கலாம். இல்லைன்னா உனக்கே டவுட் வந்துடும், இன்னொருத்த தேசத்தை அடிச்சு எப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு, இது அநீதியாச்சேன்னு யோசிப்பேன். என்ன சில நேரங்கள்ல கர்த்தர் 400 வருஷத்துல நடக்கிறத எத்தனை வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு? ஏன் இந்த 30 வருஷம் சிக்கல் உனக்கு? எமோரியர் அக்கிரமம் என்னன்னு செய்யல. ரெண்டாவது, நீ என்ன பண்ணணும்? அந்த சிக்கல்ல இருந்து இது இந்த மாதிரிதான் சிக்கல். இப்படி நமக்கு சிக்கல்ல இருந்து விடுதலை வர்றதுக்கு ஒரு விஷயம் தெரியும். தேவன் பல சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ள கொண்டு போன மாதிரி தெரியும். இது தேவன் கொடுத்த சிக்கலா? அதுதான் ரொம்ப முக்கியம். இது தேவன் கொடுத்த சிக்கலா? அப்படின்னா கப்புன்னு ஒரு ஆடு இருக்கும். அந்த இடத்துல ஆபிரகாம் மட்டும் சரியா ஆட்டை பார்க்கலன்னா அங்க ஒரு குழப்பம் வந்திருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் சொல்லுங்க, ஏசப்பா என் சிக்கல்கள் இருந்து விடுதலையாக்க ஒரு ஆடு சிக்கி கொண்டிருக்கிறது. என் சிக்கல் இருந்து விடுதலையாக்குகிற ஆட்டை எனக்கு நீர் தருவீராக இயேசுவின் நாமத்தில். நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களா?